ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என் ஸ்டைலில் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். நூடுல்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி காய் சீவுற சீவலை வச்சு கேபேஜு, கேரட்டு, கேப்சிகம் எல்லாத்தையும் சீவி வச்சுருக்கேன். இது மாதிரி சீவினிங்கன்னா சூப்பராக வரும். கேரட் பார்த்திங்கன்னா நல்லா மெல்லிஸாக சீக்கிரமாக வணங்குறதுக்கு ஏற்ற மாதிரி மெல்லிஸாக வர்றது பார்த்திங்களா. இது மாதிரி ஹோட்டல்லாம் கிடைக்கும்ல, அது மாதிரியே நல்லா காயெல்லாம் கட் பண்ண முடியுது. இது ஒரு டிப்பாக வச்சுக்கோங்க. இது மாதிரி சீவலில் வச்சு நீங்கள் இருந்துக்கிட்டு காயெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இப்போ நூடுல்ஸை வேக போட போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வச்சுருக்க நூடுல்ஸ் பேக்கெட்டையும் போட்டு நல்லா ரொம்ப கொலகொலன்னு வேகக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். நான் 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். 3 பேக்கெட்டும் இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேகிறதுக்கு பதம் பார்த்திங்கன்னா லைட்டாக நசுக்கி பார்த்திங்கன்னா அந்த நூடுல்ஸ் நசுங்கணும். உடனே அதை பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை பச்சை தண்ணியில் அந்த நூடுல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அது நல்லா உதிரியாக வரும். அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை உபவாசம் போகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்து ரொம்ப வணக்கக்கூடாது, ஒரு அரை வேக்காட்டுக்கு வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பும் கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வணக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கெச்சப் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட சில்லி சாஸ்லாம் இல்லை, அதனால தான் பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன். இதெல்லாம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதை தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வணங்கின வாட்டி இந்த நூடுல்ஸ் பேக்கெட்லேயே இதுக்கான மசாலா கொடுத்துருந்தாங்க. அதுவும் சேர்த்து நல்லா வணக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த நூடுல்ஸும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டால் நம்மளோட சூப்பரான எக் நூடுல்ஸ் ரெடி. வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு இது மாதிரி சாப்பிடுங்க. ஹோட்டலில் வாங்குறதுக்கு இது மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.